ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. 1927 வருஷத்தில் ஒரு நாய் மடத்து முகாமுக்கு தானாகவே வந்து காவல் காக்கத் தொடங்கியது. தமது பிச்சை முடிந்தவுடன் அதற்கு ஆகாரம் போடுமாறு பெரியவாள் ஆக்ஞாபித்தார். விந்தையாக மடத்து பிச்சை சேஷத்தை உண்ண ஆரம்பித்தபின் அது வேறெவர் எது கொடுத்தாலும் உண்ண மறுத்தது. ஸ்ரீ மகா பெரியவாள் பல்லக்கில் ஊர் ஊராகச் சென்று கொண்டிருந்த காலத்தில் அந்த நாய் ஒன்று அந்த பல்லக்கின் கீழேயே போகும், அல்லது யானையின் தூண் போன்ற 4 கால்களுக்கு உள்ளாகவே போகும். பல்லக்கு நிறுத்தப்பட்டவுடன் எட்டத்திற்கு ஓடிச் சென்று பெரியவாள் இறங்கிச் செல்வதை அங்கிருந்தே கண்குளிரக் கண்டு வாலை ஆட்டும். ஒரு முறை அதற்கு வெறிபிடித்து விட்டதகா சிப்பந்திகள் எண்ணினர். சேவகன் ஒருவனிடம் அதன் கண்ணை கட்டி 40 கிலோமீட்டர் தள்ளியிருந்த கிராமத்தில் கயிற்றால் பிணித்து விட்டு திரும்பி வருமாறு பணித்தனர். அப்படியே அச்சேவகன் செய்து திரும்பினான். அவன் திரும்பும் முன்னரே பைரவனாரும் திரும்பியிருந்தார். அவருக்கு வெறியில்லை என்று தெரிந்தது. அன்றிலிருந்து மகாபெரியவாளை தரிசிக்காமல் உண்பதில்லை என்று அந்த நாய் உயிர் பிரியும் வரையில் விரதம் காத்தது. அக்காலத்தில் பிச்சை முடிந்தபின் சிறிது சிரம பரிகாரம் செய்து கொண்டு பெரியவாள் தமது அருள் ஆபீஸை மீண்டும் தொடங்கும்போது கேட்கும் முதற் கேள்வி, நாய்க்கு போட்டாச்சா என்பதுதான். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.